ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு. பயங்கரமான ஒரு சம்பவம். என்னென்னா, இது எனக்கு சீசன் 4 தான் ஞாபகப்படுத்துச்சு. ஒரு சில பேர் அதையும் அதுக்குள்ளே கமெண்ட்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் ஒரு விஷயம் நடக்கும் சீசன் 4ல். எல்லோரும் ஆரியை தாக்குவாங்க பயங்கரமாக. அந்த வாரம் முழுக்க பார்த்தீங்கன்னா ஆரியை போட்டு ஒரு வழி ஆக்கியிருப்பாங்க. ஆரி அப்படியே ஒரு மாறு இருந்திருப்பார். கமலஹாசன் அவர்கள் என்ன பண்ணுவார், தனியாக உட்கார வச்சு எல்லாரையும் வச்சு வெளுத்திருப்பார். அந்த எபிசோட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே கத்துவார். ஒரு கத்து சிங்கம் கத்துற மாதிரி இருந்திருக்கும். அந்த மாதிரி இருக்கும், அப்படி கர்ஜிக்கிற மாதிரி இருக்கும். அந்த எதுக்காக பண்ணியிருப்பாங்கன்னா, வென்டிலேட் பண்ணுறது, உள்ளுக்குள்ளே அடக்கி வச்சுருக்கிற விஷயத்தை அப்படியே வெளிப்படுத்துறது. ஒன்று உள்ளுக்குள்ளே இருக்கிற விஷயத்தை வெளிப்படுத்துறது. ஏன் வெளிப்படுத்துகிறாங்கன்னா, உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டா அது இன்னும் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம் இன்றைக்கி நடக்குது. இதை அதுங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆரியை காப்பி பண்ணுறாரு அப்படின்னு. காப்பி பண்ணுறாரோ டீ போடுறாரோ அது வேறு விஷயம். பட் இன்றைக்கி நடந்த விஷயங்கள் பார்த்திங்கன்னா, வெறும் 9 பேர் தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க. அதுவும் இன்றைக்கி மஞ்சரி போயிட்டாங்க. ஆனாலும் அந்த வன்மம்ன்றது பார்த்திங்கன்னா அவ்வளோ இதுவாக இருக்குது. ஏன்னா எல்லாருக்கிட்டேயும் மைனஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் முத்துக்குமரன் மட்டும்தான் எல்லாத்தையும் தப்பையும் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் வச்சு அதில் முத்துக்குமரன். ரயான்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ தலைக்கணத்தில் பேசுகிறார். முத்துக்குமரன் சரியில்லை, அவனை பற்றி நான் மக்களுக்கு தெரியப்படுத்தினேன். என்னத்தை தெரியப்படுத்துகிறாங்க இவங்க சொல்கிறத விட நாங்கள் நேரிலேயே பார்க்குறோமே. இவ்வளோ நாள் அப்போ நீங்கள் விளாண்டதுக்கு பேர் சேஃப் கேம்ன்றதை ஒத்துக்கிறீங்களா? ஆமாம் ஒத்துக்கிறேன். அப்போது என்ன நடக்குது ஒன்றும் புரியல. இவ்வளோ விஷயங்கள் நடந்ததுக்கப்புறம் பார்த்தா ஒரு பெரிய இடி மாதிரி மஞ்சரி போனது அவரால் அக்செப்ட் பண்ணவே முடியல. ஏன்னா அவர் ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சுருக்காரு. அதில் அவர் கணக்குப்படி பவித்ரா வெளியே போகணும், சௌந்தர்யா வெளியே போகணும். சௌந்தர்யா இந்த வாட்டி நாமினேஷனில் இல்லை. ஸோ பவித்ரா வெளியே போகணும். விஜய் விஷால் மேலே அவருக்கு மைண்டில் இருக்குது, அவன் வெளியே போயிடுவான். ஆனால் அவரும் அவருக்கு உங்களுக்கே தெரியும், உள்ளே டீமே பயங்கர சப்போர்ட்டு. அவர் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பவித்ரா தான் போவாங்கன்னு சொல்லிட்டு நானுமே எதிர்பார்த்தது பவித்ரா தான். ஏன்னா பவித்ரா நல்ல பொண்ணு ஓகே, நல்ல பொண்ணாக இருந்தால் போதுமா? வேறு இந்த பிக் பாஸ் கேமில் என்ன கொடுக்கணும்? அதை யார் கொடுத்தது? மஞ்சரி கொடுத்தாங்க. ஆனால் இங்கே மஞ்சரி ஓட்டு இல்லாத காரணத்தினால வெளியே போயாச்சு. அப்போது அவருக்கு அது தாங்க முடியல. 2 பேரும் பேசிக்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த பொண்ணு மற்றவங்ககிட்ட பேசும்போது பொசசிவ்னஸாக இருக்கணும். ஆனால் பாவி இவ்வளோ விஷயமாக மனசுக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சுருந்தேன். உன்னை பார்த்தா எதுக்குமே மதிப்பு கொடுக்காத ஒரு ஆள் மாதிரி இருந்தேன். அப்போ அதையே சொல்கிறார், நான் யாரையுமே அவ்வளோ சீக்கிரத்தில் சேர்த்துக்கவே மாட்டேன்னு. ஆனால் நான் இந்த வீட்டுக்குள்ளே நின்னா அது மஞ்சரிக்காக மட்டும்தான் அதை பயங்கரமாக சொல்கிறார். அதான் உண்மை. அன்றைக்கி நின்னார் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க். அதுக்கப்புறம் தான் மஞ்சரியோட விஷயங்களே வேறு மாதிரி போச்சு. கடைசியாக போகும்போது மஞ்சரி சொன்னாங்க ஒரு வார்த்தை, குமாரா ஜெயிச்சுட்டு வாடா அப்படின்னு. அதாவது எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம ரயானோட அக்கா சொல்லியிருப்பேன், டேய் அந்த டிக்கெட்டு ஃபுல்லாக வின் பண்ணி காமிக்கிற அப்படின்னு. அதை விட பல மடங்கு உயர்ந்ததாக இருந்துச்சு மஞ்சரி முத்துக்குமரன் கிட்ட சொன்னது, ஜெயிச்சுட்டு வா அப்படின்னு. ரயான் கிட்ட அந்த மாதிரி பேசவே இல்லை. சரி தெரியும் அவங்களுக்கு, ரயான் இந்த வாரம் ஏதோ ஒன்று தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவர் பண்ணிகிட்ருக்காரு. அது அவருக்கு தான் பெரிய பேக் ஃபயர் ஆகிட்டுருக்கு. பட் ஓகே தான். என்னை கேட்டிங்கன்னா இதை அவர் ஃப்ரம் டே ஒன்லேருந்து நான் வந்திருந்தேன்னா பண்ணியிருப்பேன் அப்படின்றாரு. ஃப்ரம் டே ஒன்லேருந்து பண்ணியிருந்தா ஆர்ஜி ஆனந்த மாதிரி இவரும் வெளியே போயிருப்பார். அதனால தான் அவங்களுக்கு கரெக்டான ஒரு டே கிடச்சிருக்குது. என்ன பண்ணிட்டார் இவர், முன்னாடி பண்ணது தான் எல்லாருக்கும் மனசுக்கு பிடிச்சிருந்தது. இப்போ அவர் டிக்கெட்டு ஃபினால் வின் பண்ணதுனால அவர் உள்ளே இருக்கார். இல்லைன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் வெளியே போயிருப்பார். சரி ஓகே. ஆனால் அதை முடிச்சுட்டு வெளியே அந்த கார்டன் ஏரியாவில் ஒரு கத்துவார், வா அப்படின்ட்டு ஒரு மாதிரி கத்துவார். பயங்கரமாக இருந்துச்சு. என்னென்னா, நான் ஒன்று நினச்சேன் இப்படி ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஆதங்கத்தில் ஒரு வெறியாக கத்துனது பயங்கரமாக இருந்துச்சு. யாரும் வெளியில் எட்டி பார்க்கல. ஏன் எட்டி பார்க்க போகிறாங்க? கத்துனது முத்துக்குமரன். குத்துனாலும் என்னதும் ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவாங்க, சூப்பராக இருக்கும். சரி ஓகே, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு எப்படி இருந்துச்சு இதை பார்க்கும்போது? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.